நல்ல எண்ணங்களை விதையாக்கி நல்ல மாற்றங்களை அறுவடை செய்யும் எமது ஜெயராஜ் அன்னபாக்கியம் மகளிர் தன்னாட்சி கல்லூரி வழங்கும் இன்றைய தினம் ஒரு எண்ணம் நிகழ்விற்கு உங்களை வணங்கி வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கும் எண்ணம் அன்பு உலகை வெல்லும் என்பது. நண்பர்களே, இந்த உலகத்தில் பணத்தால் பல பொருட்களை வாங்கலாம். ஆனால் அன்பை மட்டும் பணத்தால் வாங்கவே முடியாது. கோபம் மனிதர்களை பிரிக்கிறது, ஆனால் அன்போ மனிதர்களை இணைக்கிறது. அன்புங்கிறது மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தி. ஒருவர் கோபமா பேசும்போது நாம் அமைதியா அன்போட பேசணும் அப்படின்னா அவருடைய மனசு மாறிடும். ஒரு இனிய புன்னகை, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிறிய உதவி, இவையெல்லாம் அன்பின் வெளிப்பாடுகள் தான். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? பொறாமை, கோபம், வெறுப்பு. ஆனா அன்பு இருக்கக்கூடிய இடத்துல அமைதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ஒற்றுமை இருக்கும். அதனாலதான் அன்பையும் இறைவனையும் நம்முடைய முன்னோர்கள் இணைத்து வைத்துதான் பேசியிருக்காங்க. ஒரு உண்மை உதாரணம் பார்ப்போமா? அன்னை தெரசா அவர்கள் ஏழைகள், நோயாளிகள், ஆதரவற்றோர் அனைவர்கிட்டையும் அன்பா பழகுனாங்க. அவங்க சொன்ன ஒரு அழகான கருத்து, நாம பெரிய செயல்களை செய்ய முடியலைனாலும் பெரிய அன்புடன் சிறிய செயல்களை செய்யலாம். அவருடைய அன்பான சேவையால உலகம் முழுவதும் மக்கள் அவரை மதிச்சாங்க. நாம என்ன பண்ணணும்? பள்ளியில, கல்லூரியில நம்முடைய நண்பர்களுடன் அன்பா பழகணும், பெற்றோரை மதிக்கணும், ஆசிரியர்கள்ட்டையும் பெரியவங்க கிட்டையும் மரியாதையா நடக்கணும், மரியாதையா பேசணும், உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும். அன்பு கொடுக்கும் மனிதன் எப்போதும் அனைவராலும் விரும்பப்படுவான். எனவே நண்பர்களே, கோபத்தால மனிதனை வெல்லலாம், ஆனால் அன்பால இதயத்தை வெல்லலாம். ஆகையால் இன்றைக்கு முதல் அனைவரிடமும் நம்ம அன்பா பேசுவோம், அன்பா நடப்போம், இந்த உலகத்தையே அன்பால அழகாக்குவோம் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுவது ஜெயராஜ் அன்னபாக்கியம் மகளிர் தன்னாட்சி கல்லூரி. நன்றி.